அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித பவுல் எபேசருக்கு எழுதின கடிதம் 3ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய வசனங்கள். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றும் மாட்சி உரித்தாகுக. நாம் ஆண்டவராய கடவுளை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர் எவ்வளோ பெரிய நல்லவர், அவரால் கூடாத காரியம் இல்லை, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் எப்பொழுதும் இருக்கிறார் என்று பல காரியங்களை குறித்து அவர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவராலே செய்யக்கூடாத காரியம் இல்லை என்பது அதில் ஒன்றுதான். இங்கே என்ன சொல்கிறார் பவுல்? நம்முள் மிகப்பெரிய வல்லமையோடு செயல்படுகிற ஆண்டவர் என்ன செய்வாராம்? நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்வாராம். ஆம், நாம் வேண்டுவதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் மிக அதிகமாக செய்கிறவர் தான் நம் ஆண்டவர். அப்படி அவர் நமக்கு இவ்வளவு மேன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால், அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான 3 குணாதிசயங்களை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவது என்னவென்றால், நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அல்லது விசுவாசம். ஏனென்றால் பைபிளில் நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 11 ஆண்டவராகிய கடவுள் மீது விசுவாசம் இல்லாமல் அவரை நாம் எந்த விதத்திலும் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது என்று பார்க்கிறோம். அவர் மகிழ்ச்சிப்படுத்தணும்னா அவர் மேல் விசுவாசம் வச்சிருக்கணும். நாம் ஆராதிக்க ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லுவது சந்தேகமின்றி நாம் நம்ப வேண்டும். பைபிளில் பார்ப்போம், எலியாவை பார்ப்போம். அவர் மிகப்பெரிய வல்லவராக செயல்பட்டார். ஒரு சிறு அளவு கூட ஆண்டவர் மீது சந்தேகம் இல்லாதவராக காணப்பட்டார். அவரை கொண்டு ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயங்களை செய்தார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். 2வது, விண்ணக தந்தையின் திருவுளம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? இந்த யோவான் அழகாக சொல்வார், அவருடைய திருமுகத்தில் சொல்வார் 5:14 ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுவது அவருக்கு பிடிச்சமான செயல். அப்படி செய்யும்போது அவர் விரும்பியதெல்லாம் கொடுப்பார்னு சொல்லுவார். ஆம், அவருடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுவதற்கு தான் பரலோகமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு அவர் திருவுளத்தோடு ஒத்து போகிறதோ அப்படி போகிற மன்றாட்டுகளுக்கு உடனே பதில் கொடுத்துருவார் ஆண்டவர். அப்போ நம்முடைய செயல்கள் எந்த அளவுக்கு அவருடைய திருவுளத்தை செய்கிறதா இருக்கு செக் பண்ணி பார்க்கலாம். 3வது காரியம், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை நிலைத்திருங்கள், என்னை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. அவர் நிலைத்திருக்கிறது என்னென்னா, அவர் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், இறை வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும், நன்மை செய்வது நிலைத்திருக்க வேண்டும், தூய்மையான வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும், மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும், சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும், மன்னிக்கிறது நிலைத்திருக்க வேண்டும். மொத்தத்தில் அவருடைய மக்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால், அவர் மீது உள்ள நம்பிக்கை, அவர் திருவுளம் அறிந்து செயல்படுதல், அவரில் நிலைத்திருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் வேண்டுவதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் அதிகமாகவே செய்வார். நம்புவோம், ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையிலே
எங்களுடைய மன்றாட்டும் ஜெபமும் எந்த அளவுக்கு இன்னும் ஆண்டவருக்கு பிரியமானதாக மாற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவரை நம்புகிறவர்களாகவும் அவர் திருவள்ளி சார்ந்து செயல்படுகிறவர்களாகவும் அவர் நிலைத்தவர்களாகவும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு இருந்து பெரிய காரணம் செய்யுங்க. மீட்பெல்லாம் இயேசு பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாய்.